ஹாய், இன்றைக்கி வந்து கொழுமிச்சங்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நல்ல ஒரு பேன் வச்சு அதில் கடுகு பொரிஞ்ச உடனே நான் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். தோல் உரிக்காமல் அதை அப்படியே தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணுமா, ரொம்ப மனம் சூப்பராக இருக்கும். அது கூட நான் வெங்காயம், பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது போடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இது எண்ணெயில் போட்டு வதக்கணுமா ரொம்ப சூப்பராக மணமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி அந்த சாறு ஒயிட் ரைஸ்லேயே புழிஞ்சு கலந்து விட்டதுனால அப்படியே கொட்டி கிளறிக்கிட்டேன். இது சைடிஷாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் தக்காளியும் போட்டுருந்தேன். கொஞ்சம் காரம் போட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பர்ச்சேஸ்க்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த திங்ஸ்லாம் இருந்தது எல்லாம் அதை அந்த இடத்துல வைக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இதில் பார்த்திங்கன்னா பொருள் வாங்குறத விட அதை எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சது.